கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த நேயர்களே, மேஷராசியிலே பாதம் 1, ரிஷபராசியிலே பாதம் 2, 3, 4 பிறந்தவர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 புது பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். ஏற்கனவே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன், இதில் புதுசாக வேற எடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. வீட்டில் சில புது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து சேரும், அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அது உங்களை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு சான்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக ஐடி செக்டாரில் வேலை செய்பவர்கள், ஐடி ரெலவெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங், ஃபைனான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார் இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு வருஷமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கிராசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பெருசுப்படுத்தாதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. அதுவும் குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எப்போவுமே மேரேஜ் பண்ணால் ஃபஸ்ட்டு 2-3 வருஷங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பீரியட். அதை பாஸ் பண்ணிட்டாலே லைஃப் மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயம், குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன், இல்லை எனக்கு பிஆர் கிடைக்க மாட்டேங்குது, திரும்ப ஊருக்கே வந்துடலாமா, சொந்த ஊருக்கே வந்துடலாமா அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஓடிட்டுருக்கும். உங்களுடைய தசா புத்தி பாருங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு. அது கரெக்டாக இருந்து அனுகூலமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் திரும்ப ஊரில் செட்டில் ஆகலாம்.